அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ப்ளவுஸ் தைக்கிறோம். இன்னைக்கு ப்ளவுஸோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் உள் பக்கமாக எடுத்துக்கிறோம். ஷோல்டர் நாம் இதில் கட் பண்ணல, ஆனாலும் நாம் இதில் ஷோல்டர் தைச்சிக்கிறோம். 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம். இந்த சிசர் மார்க்கில் இருந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ராங் தையல் போடுறோம். ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம். 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சுக்கிறோம். இது மாதிரி 2 ஷோல்டர்லையும் தைச்சிக்கலாம். ப்ளவுஸில் உள் பகுதியில் எடுத்து 1/4 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். பின்னால் மடக்கி தைக்கிறோம். உள்பக்கமாகவே இருக்கட்டும். கைக்குழி பகுதியில் 2 துணியும், அதாவது முன் துண்டு துணியும் பின் துண்டு துணியும் கரெக்டாக வைக்கிறோம். பட்டி முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். பின் துண்டில் மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த பகுதியில் முன் துண்டு பின் துண்டு கைக்குழியே சேர்த்து வைக்கிறோம். பட்டி முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இதில் மடக்கி தைக்கிறோம். இந்த மார்க்கிங்க்கும் இந்த மார்க்கிங்க்கும் நேரே இப்படி துணியை மடக்கிக்கிறோம். மடிப்பின் அளவு 1 இன்ச் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளால மீதி துணியை மடக்கி விட்டுறோம். அளவு அளந்து தைக்கிறோம். 1.1 இருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு தைச்சிட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு அடுத்த எண்டு மார்க்கிங் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு ஃபுல்லும் சேர்த்தே மடக்கிக்கிறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மடிப்பு உள்ளுக்குள்ளால கொடுக்குற மடிப்பை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறோம். வெளி மடிப்பின் அளவு அளந்துக்கிறோம். 1.1. அளந்து தைக்கணும். மடிப்பின் ஓரத்தில் தையல் இருக்கணும். ஷோல்டரோட சென்டருக்கு நேர் எடுத்துக்கிறோம். இதுதான் பேக் சைடு டாட் பிடிக்கிறோம். டாட்டோட அகலம் 0.3 எடுத்துக்கிறோம். டாட் பிடிக்கும்போது இந்த மேல் துணியும் கீழ் துணியும் கரெக்டாக இருக்கணும். 0.3 அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். டாட்டோட ஹைட்டு 4 இன்ச்சு. இது நாம் 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு, 3.25 இன்ச்சு அந்த மாதிரி ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். இந்த மார்க்கிங்கில் முடிக்கிறோம். மார்க்கிங்கில் முடிக்கும்போது டாட் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கணும். 1 இன்ச்சு தள்ளி நூல் கட் பண்ணிக்கணும். இந்த தையலோட துணியில் உள்ள நூலோட கடைசி எண்டில் தான் நம்ம தைக்கிற நூலும் இருக்கணும். அப்போ தான் இந்த பபிள்ஸ் வராது. இப்படி விரித்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஷோல்டரோட சென்டருக்கு நேர் எடுத்துக்கிறோம். துணியை 2ஆக மடிக்கும்போது மேலே உள்ள துணியும் கீழே உள்ள துணியும் கரெக்டாக இருக்கணும். 0.3 அளவில்
அந்த சைடு எந்த அளவுக்கு டாட் எடுத்தோமோ 4 இன்ச்சு அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டாட் முடிக்கும் போதும் நாம வெளிப்பக்கமாக வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த டாட்டுக்கும் கை தைச்சிக்கலாம். ப்ளவுஸோட உள் பக்கமாக எடுத்துக்கிறோம். இது முன் துண்டு. அதே மாதிரி கையில் உள்ள முன் துண்டும் கையில் உள்ள உள் பக்கமும் கரெக்டாக வரணும். அதாவது கையில் உள்ள முன் துண்டு அதே மாதிரி உள்பக்கம் மேலே இருக்குது, இதுவும் உள்பக்கம். இப்படியே எடுத்து கை தைக்கணும். இப்படியே எடுக்கும்போது இந்த கைக்குழி ஓரத்தில் இதுவும் சேர்ந்துருக்கணும். 2 துணியும் சேர்ந்துருக்கணும். துணியை அளந்து பார்க்கணும். கைக்குழியும் கையும் கரெக்டாக இருக்குன்னு அளந்து பார்க்குறோம். நம்ம கரெக்டான அளவில் எடுத்து தைச்சோம்னா கரெக்டாகவே இருக்கும். கை வந்து 1/4 இன்ச்சு பெருசாக இருக்குது. 0.1 மட்டும் இந்த கை வந்து இந்த சைடு நீட்டி விட்டுக்கிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். நம்ம தைக்கும்போது கையோட துணி தான் மேலே இருக்கணும், ப்ளவுஸோட துணி கீழே இருக்கணும். 2 துணியும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கணும். இதில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போடும்போது பிகினர்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து பார்த்து பேக் சைடில் துணி எதுவும் சிக்காமல் பார்த்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும் கீழே உள்ள துணி சிக்கி இருந்ததுன்னா அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும். ரெண்டாவது தையல் போடும்போது ஏற்கனவே தைச்ச தையல் மேலேயே போட்டுக்கணும். இனிமேல் அடுத்த சைடு கை தைக்கும் போது உள்பக்கமாக எடுத்து வச்சுக்கிறோம். இதோட முன்துண்டோட முன்பகுதியும் கையோட முன்பகுதியும் கரெக்டாக இருக்குது. நாம் இங்கேருந்து இப்படியே தைச்சிட்டு வரும்போது கை அடியில் போயிடும். அதனால பேக் சைட்லேருந்து தைச்சிட்டு வரோம். கை துணி மேலே இருக்கணும். 2 துணியும் சேர்த்து வச்சுக்கணும். கைக்குழியில் கை கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கணும். 2 துணியும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கணும். கை கரெக்டாக முடியுது. இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
ப்ளவுஸில் அடிப்பகுதியில் மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்ம 1.5 இன்ச் வச்சு எடுத்து சைடில் உள்ள பீஸ். அதே இது ப்ளவுஸில் எடுத்துக்கணும். சைட் தையல்ல இருந்து ஹூக் முடிகிற வரைக்கும் உள்ள அளவு 7.6, அதாவது 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடுதலாக இருக்குது. அதையே நாம் இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறோம். இது அந்த ரோப் வைக்கிற பகுதி. இதில் இந்த ஓப்பன் பீஸை விட்டுட்டு அளக்குறோம். சைடு ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு 7.6, 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக முன்துண்டில் அடிப்பகுதியில் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் சைடு ஒரு ஜாயிண்ட்டில் இருந்து இன்னொரு ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு 17.5 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் நம்ம அளக்கும்போது இருபத்தி 2.25 இன்ச் இருக்குது. இந்த 22.25 இன்ச்சிலிருந்து 17.5 இன்ச்சை கழிச்சா கிடைக்கிற அளவு 4.25 இன்ச்சு. இந்த 4.25 இன்ச்சில் பாதி அளவான 2.3 அளவுக்கு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2.3 அளவுக்கு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறோம். கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச்சு. நம்ம 1/2 இன்ச்சு மடிப்பிற்காக விட்டுருந்தோம். இந்த 1/2 இன்ச்சு இப்படி நம்ம மடக்கி, நம்ம எந்த அளவுக்கு மடிப்பிற்காக விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மடக்கி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மடித்து வச்சு அப்படியே பின் பண்ணிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி தைச்சோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதில் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் தைச்சிக்கலாம். சைடில் நாம் தையலுக்காக 1.3 விட்டுருந்தோம். அந்த 1.3 அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம தைக்கும்போது கைகீழ் சுற்றளவில் இருந்து இந்த 1.3 வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா முன் துண்டில் அடிப்பகுதியில் இருக்கிற மார்க்கிங்கையும் பின்பகுதியில் நம்ம சைடு மார்க்கிங்கையும் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சு இந்த சைடு சின்னது பெருசுமாக இருக்கலாம், அடிப்பகுதியில் கரெக்டாக இருக்கணும். இந்த கைக்குழி மார்க்கிங்க்கும் இடுப்பு மார்க்கிங்க்கும் இடையில லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம். கை அடிப்பகுதியில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இந்த 1.3 மார்க்கிங் வழியாக அடிப்பகுதியில் வரும்போது முன்துண்டு மார்க்கிங்கு பின்துண்டு மார்க்கிங்கு சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்த கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். ரெண்டு துணியை சேர்த்து வச்சு சைடில் 1.3க்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.3 வைத்து தைக்கலாம். ஊசி நிப்பாட்டி வச்சுக்கிறோம். பின்துண்டு மார்க்கிங் நமக்கு தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறோம். முன்துண்டு மார்க்கிங்கையும் பின்துண்டு மார்க்கிங்கையும் சேர்த்து வச்சுக்கிறோம்.
சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி தைக்கலாம். தைக்கும் போது பட்டி துணி மேல் பகுதியில் பார்த்துருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தைக்கலாம். திருவல் வரும். நாம் இப்போ தைச்சதுக்கு அப்புறமா 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு தள்ளி தைக்கும் போது இந்த தையலை கைக்குழி தையலோட சேர்த்து லிங்க் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி எண்டு வரும்போது 1/4 இன்ச்சு தள்ளி மூணாவது தையல் போடும்போது ஃபுல்லுமே 1/4 இன்ச்சு தள்ளி இருக்கணும். இப்படி 1/4 இன்ச்சு தள்ளி இருக்கணும். இந்த சைடு கைக்குழி பகுதியிலையும் 1/4 இன்ச்சு தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மூணாவது தையல் போடும்போது கைக்குழியிலையும் 1/4 இன்ச்சு தள்ளி வரணும். எல்லா தையல்லையும் 1/4 இன்ச்சு தள்ளி வைப்போம். தள்ளி தைக்கிறோம். கைக்குழி தையலோட சேர்த்து லிங்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி எண்டு வரும்போது 1/4 இன்ச்சு தள்ளி இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.